எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12 மாதங்கள்ல எதுவுமே நடக்கலன்னா கூட இந்த நிறைவான மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய அதிசாரத்தில் கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது. இந்த வருடமும் ஆச்சு, சனி பயிற்சி ஆச்சு, குரு பயிற்சி ஆச்சு, நமக்கு ராகுகேது பயிற்சின்னு எல்லாமே. ஆனாலும் கூட இன்னமும் எதுவும் நடக்கல. இந்த மாதத்துல காத்து வாக்கில் ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அதிசாரத்தில் குருவும் பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார். அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம்? எவ்வளவு சூப்பரா இருக்குமா, சூப்பர் டூப்பரா இருக்குமா, எதிர்பார்க்கலாமா, இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா? அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. எங்களுக்கு ஏதாவது இல்லை எங்களுக்கு ஏதாவது நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்கிறோம். அதனால் பதிவை முழுமையாக கேட்கணும். இதில் ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போகிறோம். அதையெல்லாம் பின்பற்றுங்க, உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க. இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு மீனத்தில் சனி வக்ர நிலையத்தில் அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாராக இருக்கேன், உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப பழைய நிலைக்கு மிதுனத்திற்கே பின்னோக்கி அவரும் ஜம்மன் அமர்ந்துட்டாரு, அமரப்போகிறார். இந்த மாசம் 5ஆம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு, எப்ப பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறார், ராகு உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார். இந்த கர்ம கிரகங்கள் பொசிஷன் இதான். ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், நமக்கு செவ்வாய், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம், தனுசு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க. இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் 7ஆம் தேதி செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும், அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு 16 நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசிற்கும், இந்த மாதம் 20 சுக்கிரன் தனுசுக்கு போயிடும். அதே போல 29 புதனும் தனுசுக்கு போறாரு. இப்படின்னு இவங்கெல்லாம் மாறி மாறி பயணிக்க போகிறாங்க. பெரும்பாலும் கிரகங்கள் விருச்சகத்திலே தனுசுலேயே தான் இப்போ டிரான்சிட் இருக்க போகுது. சந்திரன் மீனத்தில் உதயமாகிறார். நம்ம பெரும்பாலும் நம்மளுக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு 17ஆம் தேதியிலிருந்து மார்கழி 16 வரைக்கும், இதுதான் நம்மளுக்கு டிசம்பர் மாதம். இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம். வாங்க. மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் எப்படி கடந்து வரும் அப்படின்னு பார்க்கும்போது 6லேயே அவங்களுக்கு ஒரு கிரக கூட்டணி இருக்குது. ரொம்ப கவனமாக பொறுமையாக சவால்களை எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். மிதனத்திற்கு ரொம்ப அருமையா இருக்குது. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலம். அடுத்து வரக்கூடிய ஆக்சுவல் டிரான்சிட் உங்களுக்கானது அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைய ராசியிலிருந்து குரு பிரச்சனைகளை தந்து பிபி, சுகர் இதெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தோம். ஒரு உறவுகள் ரீதியா ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்தோமா, நாங்கெல்லாம் வாழ்றதா இருக்கிறதா இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா செயலையும் செஞ்சு உடனே நடக்கலன்னா ரொம்ப தொய்வாயிடும். ஆனால் டக்கு டக்குன்னு வர மாத்திக்கிட்டே இருக்கும் மிதுனம். இந்த காலகட்டம் கொஞ்சம் மட்டும் நீங்க ஒரு ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் இருங்க. ஏன்னா இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப கடினமான சூழல், சவால்களை சந்தித்து சாதிக்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த காலகட்டம் ரொம்ப நெருக்கடியா இருக்குது, ஒரு சவாலா இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இறைவனை தான் ரொம்ப சரணாகதியா அடைந்து கெட்டியா பிடிச்சுக்கணும். நேரம் கிடைப்பவர்கள் நம்ம காளஹஸ்தி இருக்கு இல்லையா, சென்று வருவது ரொம்ப சிறப்பு. போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இன்னும் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த ஒரு ஆக்சுலேஷன் மைண்ட்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மி பண்ணும். அதே போல சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு பணவரவை ரொம்ப கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ல் சூரியனும் நம்மளுக்கு செவ்வாயும் புதனும் சுக்கிரனும் இந்த கூட்டணிலாம் இறந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களே மாத பிற்பகுதியில் 7ஆம் இடத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். நிறைய அலைச்சல் திருச்சல் வேலை பலு இதெல்லாம் இருந்தாலும் இந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு ஊதியமாக, ஒரு சிறப்பான ஊதியமாக மாற்றி கொடுக்கப்படும். நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், நீங்க கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் நடக்கும். ஒரு சிலர் லோன் போட்டு வீடுலாம் வாங்குறது, வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்வது
செல்வது, அரசு துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு தனியார் துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்கள் தொழிலில் நல் மாற்றங்கள், உங்களுக்கு மற்றவங்களுடைய ஹெல்ப்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, அதன் மூலியமா நீங்க வந்து ரொம்ப சிறப்பாக உங்க வாழ்க்கையை வந்து எடுத்து செல்வது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்றோமா, நிறைய அலைஞ்சி தெரிஞ்சிட்டோம், ஒரு பாஸ்போர்ட் விசாக்கெல்லாம் எங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அருமையானது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து ஒரு வெளியூர் பிரயாணங்களை நாங்கள் மேற்கொள்றோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ வந்து அதற்கான ஒரு வழி ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளாக அதை விஷயங்கள்லாம் முடிவதில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாத பிற்பகுதியில் சூரியன், செவ்வாய், குரு இந்த பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக கிளிக் ஆகும். இந்த டெண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதே போல் ஒரு வேலை தொடர்பாக நீங்கள் வந்து பயணிக்கிறீங்க, ஒரு லாபமே இல்லாதவங்களுக்குலாம் தொழில் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பது, நல்லா நீங்கள் நினச்ச சம்பளத்துக்கு ஏற்றாற் போலே ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் வந்து இழுபறியாக இருக்க நிலையில் இப்போ மாறும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துடுங்க. தேவையானதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து குடும்பத்திலையும் சரி உறவுகளையும் சரி குறைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. கோபத்தை குறைத்துக் கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் அற்புதமாய் தரும். வெளி வட்டாரங்களில் தொழில் கூட்டாளிகள் கிட்டலாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கடந்து செல்வது ரொம்ப சிறப்பு. நல்ல உதவி, லாபம் இதெல்லாம் தொட்டது தொடங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு எஃபர்ட் போடுறது, நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறது, ஒரு நீட்டுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு மார்க் எடுப்பது, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம இந்த வாட்டி கவர்மெண்ட் கோட்டால தடம் பதித்து விடுவோம் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு கல்வி, அதே மாதிரி குழந்தை பாக்கியம், நீண்ட நாளா புத்திர பாக்கியம்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்லாம் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பது. கணவன் மனைவிக்கிடையே நிறைய வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க. இந்த காலகட்டம் வந்து விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. வண்டி வாகனங்கள்ல, இரவு நேர பயணங்கள்ல தசா புத்தி சிறப்பில்லாதவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஒரு சிலர்லாம் வந்து மிதுன ராசியிலேயே பிறந்து இப்போ ஒரு கேது தசா புத்தியே நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேதுவே ஒரு சனி ராகுச்சாரெல்லாம் வாங்கி பயணிக்கிறேன்னா தொழில் செய்கிற இடங்களே அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால வேலையை விட்டுட்டு வந்துடலாமெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். பொறுமையாக இருங்க. வர குரு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்னும் சிறப்பாகவே இருக்கும். நல்ல தொழில் மாற்றங்களை நீங்கள் வந்து பெற்று நீங்கள் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டீங்க, வெளியூரில் நல்லா சூப்பராக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. உங்கள் குடும்பம் இதனால் வந்து ஒரு படி மேலே வரக்கூடிய அற்புதமான சூழ்நிலையும் கண்கூடாக காணலாம். தாய் வழி தந்தை வழி உறவினர்களிடையே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. இது வரைக்கும் அவர்களிடையே ஒரு பிணக்குகள்லாம் இருந்தால் அந்த காலகட்டம் தீரும். அந்த வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கப்பெறும். ஒரு சிலர்லாம் வந்து வெளியூரில் சொத்து வாங்குவது, வண்டி வாகன யோக சேர்க்கை, நடுவிலே பாதியிலேருந்து வீடு கட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா அந்தளவுக்கு லோன் போட்டு எடுத்து அதை பணியெல்லாம் நிறைவு செஞ்சு ஒரு கிரகப்பிரவேசம் செய்வது, பழைய வாகனங்களை வந்து மாற்றி புது வாகனங்கள் வாங்குவது, ஒரு பிராண்டட் லைஃப் இப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப வந்து ஒரு சின்னது ஒரு தடவைக்கு 2 தடவை செயல்பட முடிஞ்சால் அங்கே தொய்வு மட்டும் அடைஞ்சிடாதீங்க. நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய காலகட்டம். திருமணத்தில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் என்னென்னன்றதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த காலகட்டம் வந்து சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு நீண்ட நாளாக வந்து ஒரு இறை வழிபாடு, ஒரு நேர்த்திக்கடன்லாம் வைத்து கொண்டிருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு பூசை போட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள், நல் மாற்றங்களாக, அற்புத மாற்றங்களாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மிதுனம் இந்த மாதம் நல்லா மிளிரும் மீண்டெழும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் மட்டுமல்ல, வரக்கூடிய வருடமும் உங்களுக்கான வருடம். அதற்கான ஒரு நல் வித்தை இந்த மாதத்தில் போட்டு தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், முதலீடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு இதில் முதலீடு போட்டு பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு நிரந்தர வருவாய் தரக்கூடியதாக அமையக்கூடிய ஒரு சிறந்த முதலீடுகளில் நீங்கள் போட
போடக்கூடிய வாய்ப்பு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே வகையிலும், தொழில் செய்கிறவங்களா இருந்தால் நல்ல ப்ரமோஷன், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு அவார்டு இதெல்லாம் கிடைக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உருவாகக்கூடிய அற்புதமான சூழல். ஆண் பெண் இருவருக்குமே. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய சண்டைலாம் இருந்தது, மாமனார் மாமியார் ஒரு பிரச்சனைமா ரொம்ப ஒரு மன இதெல்லாம் இருந்தவங்களுக்குலாம் மாத பிற்பகுதியில் அருமையாக அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். மிதுனம், நான் ஆரம்பத்திலே சொன்ன வழிபாடுகள் தான், அதையெல்லாம் பின்பற்றி இந்த மாதத்தை ஜம்முன்னு ஒரு நல்ல மாதமாக, ஒரு நல்ல பலன்கள், அதிரடியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு. அதை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.